பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துதல். எனக்கு அன்பு பிள்ளைகளே, இந்த நல்ல காலை வேளையிலே கர்த்தருடைய சமூகத்திலே நிற்கிற நானும் நீங்களும் அவரை நோக்கி பார்க்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நம்முடைய ஆண்டவர் நமக்கு நன்மை செய்கிற ஆண்டவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட அன்பு பிள்ளைகளே, நாங்கள் தேவனை நோக்கி பார்ப்போம். அவர் நிச்சயமாக எங்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் நன்மைகளையும் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த காலையிலே நீங்கள் ரொம்ப சோர்ந்து போயிருக்கிறீங்களா? வாழ்க்கையில் சந்தித்ததான பிரச்சனைகள், சந்தித்ததான சூழ்நிலைகள் நிமித்தம் நீங்கள் ரொம்ப மனம் உடைஞ்சு போய் காணப்படுறீங்களா? கர்த்தரை நோக்கி நாங்கள் பார்ப்போமா? இதோட வார்த்தைக்கு நாங்கள் செவிசாய்ப்போம். யோபுவின் புஸ்தகம் 23வது அதிகாரம் 14வது வசனம். எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு என்று யோபு சொல்கிறார். யோபு என்றாலே தெரியாத நபர்கள் யாரும் கிடையாதுங்க. யோபு பக்தன் எப்படிப்பட்டவர் தெரியுமா? ரொம்ப உத்தமன், சன்மார்க்கன், தேவனுக்கு பயந்தவர், இப்படி நீதிகளை செய்கிற ஒரு தேவ மனிதன். இந்த தேவ மனிதனுடைய வாழ்க்கையில் நடந்ததான ஒரு பயங்கரம் எப்படிப்பட்டதாக இருந்தது தெரியுமா? யோபுடைய வாழ்க்கையிலே தேவன் ஆசீர்வதித்தார். அவருடைய உத்தமங்கள், அவருடைய நன்மைகள், அவருடைய சகல குணாதிசயத்துக்கு பிரதிபலனாய் தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள் மகிமையானவைகள், பலத்த ஆசீர்வாதங்கள், நன்மைகள் அதிகமாக இருந்தது. இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட மனிதனுடைய வாழ்க்கையை நாங்கள் பார்க்கிற பொழுது தேவனுக்கு என்று பிரகாசிக்கப்பட்ட ஒரு வல்லமையான பாத்திரமாய் அவர் காணப்படுகிறார். அது மட்டுமன்றி தேவன் நன்மையினாலே அவரை நிறைத்ததின் விளைவினாலே எல்லாரும் அவரை வணக்கம் செய்யத்தக்கதாய் ஒரு மகிமையான கனமுள்ள மனிதனாய் மாறினார். இப்படி இருக்கிற நாட்களிலே சத்துரு அவரை சோதிப்பதற்கு வந்தார். அவருடைய வாழ்க்கையில் வந்ததான அந்த சோதனைகள் மிகவும் பயங்கரமானவைகளாய் இருந்தது. பிள்ளைகளை இழந்தான், சொத்துக்களை இழந்தான், செல்வங்கள் இழக்கப்பட்டது. கடைசியாக அவன் வியாதி உள்ள மனிதனாய் மாறினான். ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு சாம்பலிலே உட்கார்ந்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது. அவ்வளவு கொடூரமான வியாதி, அவ்வளவு வேதனை, அவ்வளவு உபாதைக்குள் அவர் சிக்குண்டு கிடந்தார். அந்த வேளையிலே மனிதர்கள் பேசின வார்த்தைகள் எப்படி இருந்திருக்கும்? அவருடைய மனைவி என்ன சொன்னால் தெரியுமா? நீர் தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்று சொன்னார். இதை கேட்டதும் அவர் என்ன சொன்னார் தெரியுமா? நீ பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறாய், நீ ஒரு பைத்தியத்தனமாய் பேசுகிறாய், இப்படி பேசாதே. தேவனிடத்தில் நன்மையை பெற்ற நாம் ஏன் தீமையை பெறக்கூடாது? அப்படியான ஒரு விசுவாசத்தில் வைராக்கியம் உள்ளவராய் காணப்பட்டார். அவர்தான் சொல்லுகிறார், இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே, இவ்வளவு நெருக்கத்துக்குள்ளே, இவ்வளவு இடுக்கத்துக்குள் இருக்கிற மனிதன் சொல்லுகிறார், எனக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார், இப்படிப்பட்டவைகள் இன்னும் அநேகம் அவரிடத்தில் உண்டு. எனக்கு நன்மையை கொடுத்தவர், எனக்கு ஜீவனை கொடுத்தவர், சுகத்தை கொடுத்தவர், செல்வத்தை கொடுத்தவர், செழிப்பை கொடுத்தவர், ஆசீர்வாதத்தை கொடுத்தவர் என்னை குறித்து ஒரு தீர்மானம் பண்ணி வைத்திருக்கிறார். என்னை குறித்து ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றும் வரையும் அவர் என்னை கைவிட மாட்டார். அது மட்டுமல்ல, நான் அனுபவிப்பதை பார்க்கிலும், இன்றைக்கு நான் சந்தித்ததை பார்க்கிலும் இன்னும் அநேக நன்மைத்தனங்கள், இன்னும் அநேக ஈவுகள், இன்னும் அநேக கொடைகள், இன்னும் அநேக செழிப்புகள், மேன்மைகளை என் தேவன் எனக்கு வைத்திருக்கிறார் என்று சொல்லி யோபு கம்பீரமாய் தன்னுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பான பிள்ளையே, இன்றைக்கு தேவனால் அழைக்கப்பட்டு, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டு, உன் வாழ்க்கையில் நீ சந்தித்த இன்னல்கள், இடறல்கள், நெருக்கங்கள், துன்பங்கள், இழப்புக்கள், ஏமாற்றங்கள், தோல்விகள் உன் வாழ்விலே தெய்வம் இருக்கிறான் என்று கேள்வி கேட்க வைக்கிறதா? இல்லாவிட்டால் இன்னும் அவரிடத்தில் அநேக நன்மைகளை நான் பெற்றுக்கொள்வேன் என்ற விசுவாசத்தை உனக்கு கொடுத்திருக்கிறதா? இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க யாராய் இருந்தாலும் நீங்கள் உங்களை பார்த்து தெய்வம் கேட்கிற கேள்வி, நீ எந்த நிலையில் இருக்கிறாய்? நீ எந்த இடத்தில் வீழ்ந்து போயிருக்கிறாய்? எந்த இடத்திலே நீ மிகவும் மனச்சோர்வோடு இருக்கிறாய்? அந்த நிலையிலிருந்து எழுந்து வா. துன்பத்தை அனுபவித்தவன், வேதனையை சந்தித்தவன், வியாதியை அங்கே துன்பப்படுத்தப்பட்டு வியாதியினாலே கொடூரமான வேதனையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவன் பார்த்து சொல்லுகிறான், எனக்கு குறித்திருக்கிறதை தெய்வம் செய்து முடிப்பார். அவர் இன்னும் எனக்கு அநேகமான காரியங்களை வைத்திருக்கிறார் என்று சொல்லி கம்பீரத்தோடு அறிக்கை பண்றார். பாருங்க, அதுதான் அற்புதம். அந்த மனிதனுக்கு தேவன் என்ன பிரதியீடு செய்தார் தெரியுமா? இழந்து போன அத்தனையும் திரும்ப கொடுத்தார், இரட்டந்தனையாய் கொடுத்தார்.
எந்த மனிதர்கள் நகைத்தார்களோ, எந்த மனிதர்கள் சபித்தார்களோ, எந்த மனிதர்கள் அங்கே ஏளனமாய் பேசினார்களோ, அத்தனை மனிதர்களும் தேவன் இரட்டந்தனியாய் ஆசீர்வதிக்கிற பொழுது அவர் பக்கமாய் வந்தார்கள். சொந்த பந்தங்கள் கூடி வந்தார்கள், செல்வங்களை கொண்டு வந்தார்கள், வெகுமதிகளோடு வந்து நின்றார்கள் அவருக்கு முன்பதாய். இன்றைக்கு கையில் காசே இல்லை என்று சொல்லி கடனோடு இருக்கிறீங்களா? இன்றைக்கு நீங்கள் மன உளைச்சலோடு இருக்கிறீங்களா? உங்களுடைய வாழ்க்கையிலே குறைவென்றதை தவிர வேறு ஒன்றுமில்லை என்று சொல்லி குழப்பத்தோடு இருக்கிறீங்களா? நீங்கள் தெய்வ சமூகத்தில் உங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாதபடி, அந்த விசுவாசமானது புடமிடப்படுகிற அந்த சூழ்நிலையிலே அமைதியாக உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்தி கொண்டு நீங்கள் பேசிக்கொண்டு தெய்வத்தோடு இடைப்பட்டு கொண்டு இருப்பீர்களாய் இருந்தால், இழந்து போன அத்தனை ஆசீர்வாதத்தையும் தேவன் நன்மையாய் உங்களுக்கு மாற்றிக் கொடுக்க இன்றைக்கும் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். அவரை நோக்கி பாருங்கள். அவருடைய சந்தோஷம் சமாதானத்தினால் நிரப்பப்படுங்கள். அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்று செழிப்பாய் வாழுங்கள். இன்றைக்கும் உங்கள் விசுவாசத்தை தைரியப்படுத்திக் கொள்ளுங்கள். யோபுவை போல சோதிக்கப்பட்ட நபராய் இருக்கலாம், இல்லாவிட்டால் தனிமையிலே இருக்கிற ஒருவராய் இருக்கலாம், எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவராய் இருக்கலாம். தேவன் இன்றைக்கு ஒரு அற்புதம் செய்ய இன்றைக்கும் அவர் வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். உங்களுடைய விசுவாசம் குறைந்து போகாதபடி செழிப்பாய் இருக்கட்டும், நேர்மையாய் இருக்கட்டும், விசுவாசம் பலப்பட்டு இருக்கட்டும். தேவன் உங்களுக்கு உதவி செய்யட்டும். உங்களுக்காய் நான் மன்றாடட்டுமா? சர்வ வல்லமை உள்ள தேவனே, இயேசுவின் நாமத்தினாலே யோபுவை போல சோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிள்ளைகள் யாராயிருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நன்மை உண்டாக்கத்தக்கதாய் அவருடைய விசுவாசம் பலப்படுவதாக அவர்களை தைரியப்படுத்தும். உடைய வார்த்தை என்கிற மன்னாவினால் போஷியும் மக்களை ஆண்டவரே உம்முடைய கரத்தினால் அணைத்துக் கொள்ளும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். தேவன் தாமே உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. God bless you.